ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க மயூ. நவம்பர் மாசத்துக்கான மந்த்லி டேரட் ரீடிங் தான் நாம இப்ப பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம மயூ டிவைன் லைட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய இனிமையான நன்றிகள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் நவம்பர் மாதம் முழுக்க எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கவனமா இருக்கணும், எதுல எல்லாம் ரொம்ப அவேர்னஸோட இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கிறது உங்களுக்கு தெளிவா புரிய வரும். நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாசம் முழுமையுமே மகிழ்ச்சியாகவும் சுதந்திரமாகவும் இருப்பீங்க. சிலர் லீவ் எடுத்துட்டு குடும்பத்தோட வெளியூர் போறது, திருமண விசேஷங்களுக்கு போறதுன்னு ஜாலியா இருப்பீங்க. இந்த மாசம் உங்களுக்கு அதிகப்படியான புரிதலும் தெளிவும் கிடைக்கும். அது வேலையா இருந்தாலும் சரி, செய்யற தொழிலா இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும் சரி, நல்ல புரிதல் உண்டாகும். புதிய நபர்களுடன் நட்பு உண்டாகும். குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்கான பாக்கியம் விரைவில் கைகூடும். உங்களோட உண்மையான ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துங்க. பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு வெளிப்படையா பேசுங்க. இந்த மந்த் செம்மையா இருக்கும். இந்த மாதம் சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காம எப்பவும் உங்களை ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருங்க. அதே மாதிரி நடைமுறைக்கு ஒத்து வராத விஷயங்களை செய்யாம இருக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்படின்னா சின்னதா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிராக்டிக்கலா எதையும் யோசிச்சு செய்யுங்க. மேலும் இந்த மாசம் அடுத்தவங்க மனசு நோகுமோன்னு யோசிச்சு உங்க நேரத்தை நீங்க விரயம் பண்ணாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி உங்க பார்ட்னரோட, அதாவது இந்த வீடியோ பாக்குறவங்க ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, உங்க பார்ட்னரோட மனசை புரிஞ்சுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க முயற்சி பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு விருப்பம் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக அவங்கள கம்பல் பண்ணாதீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, யார்கிட்டையும் அவநம்பிக்கையோட எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு நீங்களே நிறைய விஷயங்கள்ல வேகத்தடை போட்டுட்டு வச்சிருக்கீங்க. தயவு செஞ்சு அதை தாண்டி வெளியில வாங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்றத நான் இந்த கார்ட்ஸ் மூலமா பாக்குறேன். பார்க்க அழகா இருக்குதுன்னு எதன் மீதும் ஆசை வைக்காதீங்க. நமக்கு அது எந்த விதத்துல பயனளிக்கும் அப்படின்னு பிராக்டிக்கலா முடிவெடுங்க. புதிதா திருமணமான தம்பதிகள் ஹனிமூன் போறீங்க அப்படின்னா நீங்க போற இடத்துல கவனமா இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு விஷயத்த உங்களால செய்ய முடியலன்னு தோணுச்சுன்னா மற்றவங்களோட உதவியை கேட்கறது ரொம்பவே நல்லது. நீங்களா செய்யணும்னு நினைச்சு ரிஸ்க் எடுக்காதீங்க. போன மாசம் நீங்க ரொம்பவே மத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கலாம், மத்தவங்களுக்கு ஆறுதலா இருந்திருக்கலாம், குழந்தைக்கான சிகிச்சை எல்லாம் மேற்கொண்டிருந்திருக்கலாம். அதற்கான பலன் எல்லாம் இந்த மாசம் அனுபவிக்க கூடிய மாதமாக அமையும். நீங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவு போராட்டங்களை எதிர்கொண்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கறத மத்தவங்களுக்கு எடுத்து சொல்லும் மாதமாக அமையும். இந்த மாதம் உங்களுக்கு நீங்களே சுத்தி போட்டுக்கோங்க, ரொம்பவே நல்லது அப்படின்றத நான் இந்த கார்ட்ஸ் மூலமா பாக்குறேன். இந்த மாதம் முழுசும் நீங்க எவ்வளவு கவனமா அதே சமயம் செய்யும் காரியங்களை ஆர்வத்தோட செய்றீங்களோ அதற்கான பலனை கண்டிப்பா இம்மீடியட்டா பெறுவீங்க. இந்த மாசம் முழுசும் கண்மூடித்தனமா யாரையும் நம்பி எதையும் செய்யாதீங்க. எந்த காரணம் கொண்டும் விளையாட்டா கூட பொய் சொல்லிடாதீங்க. அது பெரிய சிக்கலை உருவாக்கும். கவனமா இருங்க. நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி முடியும்னா முடியும், முடியாதுன்னா முடியாது அப்படின்றதுல கராரா சொல்லுங்க. அதுதான் ரொம்பவே நல்லது. மாசம் நிறைய திருமணம், கிரகப்பிரவேசம், ஃபங்க்ஷன்ஸ்னு போகணும்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லாரையும் கட்டாயப்படுத்தாதீங்க. பெஞ்சா போயிட்டு வாங்க, இல்லைன்னா ஃப்ரீயா விடுங்க. அப்புறம் போயிட்டு வந்ததாலதான் இப்படி நடந்துருச்சுன்னு குறை சொல்லாதீங்க. இந்த மாசம் நல்ல சேஞ்சஸ் உங்க லைஃப்ல நடக்கும். அதுக்கு நீங்க உங்களை தயார்படுத்திக்கணும். அதுக்காக அவசரப்பட்டு எந்த காரியமும் செய்யாதீங்க. எந்த செயல்லையும் நிதானம் பிரதானமா இருக்கட்டும். நான் சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் கவனமா இருக்கணுமோ பார்த்து கவனமா நடந்துக்கோங்க. இந்த மாசம் நீங்க செய்த செயல்கள் அனைத்தும் வரப்போற வெற்றிக்கு பேஸ்மெண்ட், ரொம்ப ஸ்ட்ராங்கான அடித்தளமாக இருக்கும். நம்புங்க. இந்த மாசம் முழுசும் ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா ஒரு இனம் புரியாத பாசிட்டிவ் எனர்ஜியை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. எங்கெல்லாம் நீங்க கண்ட்ரோலா இருக்கணுமோ அங்கெல்லாம் கண்டிப்பா கண்ட்ரோலா இருந்தீங்கன்னாலே போதும். தேவையற்ற கவலைகள் எல்லாத்தையும் இந்த மாசம் பொசுக்கி தூள் தூள் ஆக்கிடலாம். அதனால தைரியமா எல்லா விஷயங்களையும் கவனமா முன்னெச்சரிக்கையோட செயல்படுங்க. இந்த மாசம் உங்களுக்கான ஃபேரி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாசம் முழுசும் உங்களுக்கு நல்ல நல்ல இன்ஸ்பிரேஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஸ்பிரேஷனான மாசமாக இந்த மாதம் அமையும் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஸ்பிரேஷன் எப்படி கிடைக்கும் அப்படின்னா விடியற்காலை நேரத்திலோ அல்லது மாலை நேரத்திலோ உங்களுக்கு அது கிடைக்கும் அப்படின்னு இன்டிமேட் பண்ணிருக்காங்க. இன்ஸ்பிரேஷனை ஏஞ்சலே நேரடியா சொல்லுவாங்களா அப்படின்னா இல்ல. நம்ம ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கலாம், அதுல ஒருத்தவங்க பேசுற பேச்சுல இருந்து நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கலாம், அல்லது நம்ம ஏதோ ஒரு பாடல் கேட்டு
கேட்டுட்டு இருக்கலாம், அந்த பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு வரி நமக்கு இன்ஸ்பிரேஷனா அமையலாம். இப்படி ஏதாவது ஒரு ரூபத்துல நமக்கு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். இததான் இன்ஸ்பிரேஷன் சொல்றோம். சோ நம்ம என்ன விஷயத்துக்காக காத்திருக்கிறோமோ அது சார்ந்த இன்ஸ்பிரேஷன் இந்த மாசம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஃபேரி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, டேரோல என்னென்ன விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கணும் அது அப்படியே ஃபேரி கார்ட்ஸ்லயும் வருது அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப ரொம்ப இந்த கனெக்டிவிட்டி அப்படின்ற விஷயத்த நான் உணர்றேன். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். நான் சொன்னேன் இல்லையா, டேரோ ரீடிங்ல என்ன வந்துச்சு அப்படின்னா, மனசுல இருக்கிறத வெளிப்படுத்துங்க, உண்மையா என்ன உங்களுக்கு சொல்ல தோணுதோ அதை வெளிப்படுத்துங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். அதேதான் இவங்களும் சொல்றாங்க. உங்க மனசுல இருக்கிற விருப்பத்தை புத்திசாலித்தனமா வெளிப்படுத்துங்க, அதுதான் உங்க கனவுகளை நனவாக்கக்கூடிய நடவடிக்கைகளாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு எந்த இடத்துல, எந்த சூழ்நிலையில, எந்த மாதிரி வேலைகள்ல உதவி தேவைப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அங்க தயங்காம, கூச்சப்படாம உதவி கேளுங்க அப்படின்னும் ஏஞ்சல்ஸும் சொல்றாங்க. ஏஞ்சல்ஸ் கிட்டயாவது உதவி கேளுங்க அப்படின்னும் சொல்றாங்க. சோ அந்த மாதிரி உதவி கேட்டாதான் நமக்கு கிடைக்கும். கேளுங்கள் தரப்படும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதே மாதிரிதான் இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் பாருங்க. மூன் எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூன் எனர்ஜினா என்ன, நிலாவோட எனர்ஜியை நாம எப்படி அட்ராக்ட் பண்றது அப்படின்னா, நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லி தரேன். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்காக இந்த டிப்ஸ். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கண்ணாடி டம்ளர்ல குடிக்கிற தண்ணிய எடுத்துக்கணும். அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் உங்களை யாரும் தொந்தரவு செய்யாம பாத்துக்கோங்க. இந்த கண்ணாடி டம்ளரை இடது கையில டம்ளரை வச்சுக்கோங்க, வலது கையால அந்த டம்ளர்ல இருக்கிற தண்ணிய மூடுற மாதிரி பாவனையில பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு உங்க மனசுல என்ன விஷயங்கள் நினைச்சிருக்கிறீங்களோ, எது நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, நேர்மையா நியாயமான கோரிக்கை எதுவோ அதை மனசுல நினைச்சு அது நடந்துருச்சு, எனக்கு அந்த விஷயம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நிலாவுக்கு நன்றி சொல்ற மாதிரி, நிலாவோட தேவதைக்கு நன்றி சொல்ற மாதிரி ஃபீல் பண்ணி தேங்க்யூ சொல்லிட்டு அந்த டம்ளர் தண்ணிய அன்னைக்கு ஒரு நாள் என்ன செய்யணும் அப்படின்னா, இரவுல நிலா வெளிச்சம் படுற மாதிரி வைக்கணும். இப்ப வெளியில வைக்கும் பொழுது அதுல தூசி ஏதாவது விழுந்துருமே அப்படின்னா மேல ஒரு மூடி போட்டு நீங்க அந்த டம்ளரை மூடி வச்சுக்கலாம். ஆனா இது கிளாஸ் டம்ளர்ல தான் யூஸ் பண்ணணும். மூடி எதுவா வேணாலும் இருக்கலாம், பிளாஸ்டிக் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. இப்ப நிலா வெளிச்சத்துல ஒரு இரவு 7 மணிக்கு வைக்கிறீங்க அப்படின்னா 10 மணி வரை கூட நிலா வெளிச்சத்துல இருக்கட்டும். நிலா வெளிச்சத்துல வைக்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் உங்க பால்கனி இல்ல உங்க ஜன்னல் ஓரத்துல அந்த நிலா வெளிச்சத்துல அந்த டம்ளர் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த தண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க குடிச்சிடணும். இந்த மாதிரி நீங்க எப்பெல்லாம் உங்களுக்கு மனசு பாரமா இருந்தாலும் இதை நீங்க பயன்படுத்தலாம், சந்தோஷமா இருந்தாலும் நீங்க பயன்படுத்தலாம், நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு நீங்க என்ன மாதிரியான பிரார்த்தனைகளை முன்வைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கும். அதுக்கு நீங்க நம்பிக்கையோட செயல்படணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நான் சொன்னேன் அப்படின்றதுக்காக தயவு செஞ்சு செய்யாதீங்க. உண்மையா நம்பிக்கையோட எந்த அளவுக்கு நீங்க ஆத்மார்த்தமா செய்றீங்களோ அந்த அளவுக்கு 100% பலன் அளிக்கும். இதை நான் என்னுடைய அனுபவத்துல இருந்து உங்களுக்கு சொல்றேன். சோ இந்த மந்த் எல்லாருமே மூன் எனர்ஜியை நல்லா அட்ராக்ட் பண்ணி லைஃப்ல நிறைய விஷயங்களை சக்சஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்து உங்க எல்லாருக்கும் என்னுடைய இனிமையான நன்றிகள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம மயூ டிவைன் லைட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவுல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மயூ. நன்றி, வணக்கம்.